வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா விருப்பப்பட்டு சாப்பிடுற உணவு என்னன்னு கேட்டா, நிறைய பேர் சொல்ற பதில் பிரியாணி தான். வீக்கெண்டு, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தா, இல்லைன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் பிரியாணி இருந்தா அந்த நாளே ஸ்பெஷல் ஆயிரும். ஆனா சமீபத்துல மும்பைல நடந்த ஒரு சம்பவம் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. ஒரு ஃபேமிலியில இருக்கிற 4 பேரு நைட்டு உணவா பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கு பின்ன நைட்டு திரும்பவும் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே கடுமையான உடல்நல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்ன அந்த குடும்பத்துல பிரியாணி சாப்பிட்ட அந்த 4 பேருமே இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வெளியாகி நம்மள அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. அவங்க இறந்ததுக்கு பிரியாணி சாப்பிட்டது காரணமா இருக்குமா, இல்லைன்னா தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதுதான் காரணமா இருக்குமா? அதுக்கு பின்ன நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த தர்பூசணியில விஷப்பொருள் கலந்துருந்துச்சுன்றது தெரிய வந்துச்சு. இந்த சம்பவம் ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு உருவாக்கி இருக்கு. பிரியாணி சாப்பிடும்போது நாம அதோட மற்ற உணவுகளை சேர்த்து சாப்பிடுறது சரியா, இல்லைன்னா அந்த உணவுகள்னால நம்ம உடலுக்கு பிரச்சனை ஏற்படுமா? அதனால இன்னைக்கு இந்த வீடியோல பிரியாணி சாப்பிடும்போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, எந்த காம்பினேஷன் உடம்புக்கு சிரமத்தை ஏற்படுத்தும், பிரியாணியோட எதையெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. பிரியாணி சாப்பிடும்போது நிறைய பேர் உடனே கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. ஆனா இது உடம்புக்கு நல்லது இல்ல. ஏன்னா பிரியாணியில அதிகமான அளவுல மசாலா, எண்ணெய், கொழுப்பு எல்லாம் இருக்கும். அந்த நேரத்துல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா வயிற்றுல டைஜஷன் வந்து ஸ்லோ ஆகும். இதனால கேஸ் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், இன்டைஜஷன் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது. பிரியாணி சாப்பிட்ட உடனே ஜிலேபி, குலோப்ஜாம் மாதிரியான ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது நிறைய பேருக்கு பழக்கமா இருக்கு. ஆனா ஹெவியா ஃபுட்டு சாப்பிட்ட உடனே இனிப்பு சாப்பிட்டா வயிறு ரொம்ப அதிகமா ஃபுல்லாகி ஜீரணம் ரொம்பவே ஸ்லோவாயிரும். அதனால சோர்வு, வயிறு கடமா இருக்கிற மாதிரியான ஃபீல் எல்லாம் வரும். அடுத்ததா ஐஸ்கிரீம் இல்லைன்னா மில்க் ஷேக் குடிக்கிறது. பிரியாணி சாப்பிட்ட உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடுறது சிலருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இது டைஜஷனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மசாலா அதிகமா கலந்த ஃபுட்டோட பால் சேர்ந்த உணவு சேரும் போது அசிடிட்டி, ஸ்டொமக் அப்செட் எல்லாம் ஏற்படலாம். அதிகமா எண்ணெய் சேர்த்த உணவுகள். சிலர் பிரியாணியோட ஃப்ரைடு சிக்கன், டீப் ஃப்ரை ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனா இது உடம்புக்கு ரொம்ப ஹெவியான காம்பினேஷன். இதனால கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், டைஜஷன் ஸ்லோவாகும். அதிகமா காரம் சேர்த்த உணவுகள். பிரியாணியே ஆல்ரெடி ஸ்பைசி ஃபுட்டு, அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா ஸ்பைசி கிரேவி சேர்த்தா அசிடிட்டி, பர்னிங் சென்சேஷன் ஏற்படும். அடுத்ததா பிரியாணி சாப்பிட்ட உடனே பழங்கள்ல சாப்பிடுறது. சிலர் ஹெவி மீல்ஸ்க்கு பின்ன உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. ஆனா சில பழங்களை உடனே சாப்பிட்டா ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு பழங்களை சாப்பிடுறது நல்லது. அடுத்ததா அதிகமா தண்ணி குடிக்கிறது. சிலர் பிரியாணி சாப்பிட்டு இருக்கும் போதே நடுவுல நிறைய தண்ணி குடிப்பாங்க. ஆனா இது டைஜஷனுக்கு தேவையான என்சைம்ஸை டைலூட் பண்ணிடும். அதனால பிரியாணி சாப்பிட்டு 15ல இருந்து 20 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கிறது நல்லது. சாப்பாடு சாப்பிட்டதும் உடனே படுக்கிறது. பிரியாணி சாப்பிட்ட உடனே நிறைய பேர் படுத்து ஓய்வு எடுப்பாங்க. ஆனா இது ரொம்பவே தவறான பழக்கம். இதனால அசிடிட்டி, இன்டைஜஷன் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாப்பிட்டுட்டு குறைஞ்சது 20 நிமிஷம் வாக்கிங் பண்றது நல்லது. பிரியாணிக்கு சரியான காம்பினேஷன் என்னன்னு பார்ப்போம். பிரியாணியோட ஆனியன் ரைத்தா, சாலட், லெமன் சேர்த்து சாப்பிட்டா டைஜஷன் நல்லா இருக்கும். அதனால பிரியாணி சாப்பிடுறது தப்பு எல்லாம் இல்ல. ஆனா அது சரியான முறையில சாப்பிடுறது ரொம்பவே முக்கியம். பிரியாணியோட நாம தவறுதலா சேர்த்து சாப்பிடுற மற்ற உணவுகள் தான் உடம்புக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால ஹெவி ஃபுட்டு சாப்பிட்ட உடனே ஃப்ரூட் சாப்பிடாதீங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்க. லைட்டா இருக்கிற மாதிரியான டிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.